தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தென் மாவட்டங்களுடைய புதிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. இயக்கத்திலே பல்வேறு சீரமைப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தலுக்கு தயார் செய்யும் பணிகளை 3 கட்ட பணிகளாக துவங்கியிருக்கிறோம். முதல் கட்ட பணி டிசம்பர் 31 வரை கொடுக்கப்படுகிறது கோட்பாடுகள். இரண்டாம் கட்ட பணிகள் ஜூலை முதல் வாரம் வரை ஜனவரியிலிருந்து கொடுக்கப்படும். மூன்றாவது கட்ட பணிகள் தேர்தல் சம்பந்தமாக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து மற்றும் கட்சியை பலப்படுத்தக்கூடிய பணி மீண்டும் மூன்றாவது கட்டத்திலே செய்யப்படும். ஆகஸ்ட் மாதத்தில் 9ஆம் தேதி அன்று மீண்டும் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்க இருக்கிறோம். நகர வட்டார கிராம ரீதியாக உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய பணியை செய்ய இருக்கிறோம். நவம்பர் இறுதியிலும் டிசம்பர் முதல் வாரத்திலும் வட தமிழகம் தென் தமிழகம் என்று பிரித்து வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களுடைய மாநாடு 2 இடங்களிலே நடைபெற இருக்கிறது. இதற்கிடையிலே உறுப்பினர் சேர்ப்புக்கு வலுவூட்டும் வகையிலே நான் எல்லா மண்டலங்களிலும் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய மண்டலங்களில் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறேன். இப்போ சங்கர் இருந்தாரப்பா, மாவட்ட தலைவர் இருக்காரா? சங்கர் சரி வரட்டும் சார், நீங்களும் வாங்க. ரைட். சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறேன் 4 மண்டலத்திலையும். ஷேர் போட்டு உட்காந்துங்க சார். ஜனவரி மாதத்திலிருந்து முதல் 6 மாதத்தில் ஒரு 50 தொகுதிகளுக்கு சென்று அந்த தொகுதிகளிலே இயக்கத்திற்கு வலுவூட்டும் வகையிலே செயல்பாடுகளை கண்காணிக்க இருக்கிறேன். கூட்டத்தினுடைய நோக்கம் இதுதான். ரெண்டாவது, நிதி ஆயோக் டெய்லி இஷ்யூ ஆகிட்டு இருக்கே. நிதி ஆயோக் பொறுத்தவரையில் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ நடைபெறுவது கிடையாது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு காலக்கெடுவுக்குள் நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான கூட்டம் இந்தியாவிலே நிதி ஆயோக். நோ பாலிட்டிக்ஸ் இன் திஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நிதி ஆயோக் has become a meeting of politics, which is unfortunate for the interest of the nation. For example, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎம் போயிருந்தால்தான் தமிழகத்திற்கு மரியாதை, பெருமை. டிஎம்கே has been voted to power. அதுக்கு காரணம் என்னன்னா, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதற்கு மிக முக்கியமான கூட்டம் நிதி ஆயோக். அதில் முதல்வர் கலந்து கொள்ளாது தன்னுடைய கடமை தவறுகிறார் என்றுதான் கூற முடியும். மேலும் நம்ம சோஷியல் மீடியாவில் சொல்கிறதும் லெட்டர் அனுப்புகிறதும் பத்திரிகை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் ஒருபுறம் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய முதல் பிரதிநிதி
மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையிலே நேரடியாக சென்று குறைகளை கூறி அதை நிறையாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய வாக்காளருடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணம் இந்த கூட்டத்திலே நிறைவேறவில்லை. அதே போல நேற்று வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் வாக் அவுட் செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பாலம் இருக்கலாம், போய் வாக் அவுட் செய்யலாம், அங்கே இருந்து ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணலாம், எல்லாம் ஏற்புடையது தான் ஜனநாயகத்தில். ஆனால் கூறுகின்ற சாக்கு நொண்டி சாக்காகவே மக்களுக்கு தெரிகிறது. எதிர்க்க வேண்டும் என்ற ரீதியிலே அங்கே போனதாகவே தெரிகிறது. திமுக முதல்வர் உட்பட காங்கிரஸ் முதல்வர்களெல்லாம் போகவில்லை என்றால் நிச்சயமாக அதில் அரசியல் கலந்திருக்கிறது. அவர்கள் சார்ந்த மாநிலத்தினுடைய நன்மை அவர்கள் மறந்தார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.